எதுவுமே செய்ய முடியாததுக்கு பதிலா ஏதாவது செஞ்சு தேன்மொழியையும் இந்த ஊரையும் காப்பாத்தணும். ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க. சொல்றேன். தேன்மொழி, கயல்விழி, லதா 3 பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதியா இருந்தாங்க. போதும், நிறுத்துங்க. எப்படி பசங்களா, உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒரு தடவை சொன்னா புரியாது? தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்கு நொழிக்கிறது அனாவரிகள் உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்குதான் உங்க உயிரை காப்பாத்தி அனுப்பி வச்சேன்ல, மறுபடியும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது வந்து என்ன வந்து போய்? தேன்மொழி பாட்டி, நீங்க சும்மா இருங்க. கதை சொல்றீங்களா? கதை ஏன் கதையை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இவங்க கதையை கைவிழி முடிச்சிருவா. தெரியுமா உங்களுக்கு? கிளம்புங்க, உயிரோட ஊர் போய் சேர வேலை பாருங்க. சரி, வாங்க போலாம். பிரகாஷ் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? போன்ல பேசும்போது கூட கடமைக்கு பதில் சொல்ற மாதிரியே சொல்றாரு. இன்னைக்காவது வராரான்னு பாப்போம். ஹாய் மைதிலி. என்ன மைதிலி, கோவமா? எப்பவும் படபடம் பேசுவ, இன்னைக்கே உம்முன்னு இருக்க? நான் இங்க ஒருத்தி இருக்கேங்கிற ஞாபகமாவது இருக்கே, சந்தோஷம். ஞாபகத்துல மட்டுமா இருக்கிற? என் மனசுல, நினைவுல, எல்லாத்துலயும் நீ தான் நிறைஞ்சிருக்கிற. இல்லனா இவ்வளவு வேலைக்கு மத்தியில உன்னை பார்க்க வருவனா? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல. 4 நாள் பார்க்க வராததுக்கு சப்பக்கட்டு கெட்டுற மாதிரி தான் தெரியுது. புரிஞ்சுக்க மைதிலி, முதல்ல எனக்கு டைம் கிடைக்கிறப்போ தினமும் உன்னை வந்து சந்திக்கலையா? இப்ப தாராவோட வெளியே போக வேண்டியிருக்கு, நேரம் கிடைக்கல, அதான் உண்மை. நீ என்னன்னா நான் உன்னை மறந்துட்ட மாதிரி பேசுற? இவ்வளவு நாள் என் கூட பழகியும் என்னை பத்தி தெரியாதா உனக்கு? அட்லீஸ்ட் என்ன புரிஞ்சு கூட ட்ரை பண்ணாம என்னையே இப்படி டென்ஷன் ஆக்குற? சரி, நேர்ல தான் வந்து பார்க்க முடியல, போன்ல பேசும்போது வேண்டா வெறுப்பா பேசினா என் மனசு கஷ்டப்படாதா? சாரி மைதிலி, கொஞ்ச நாளாவே என்னையே அறியாம நான் நிறைய கோவப்படுறேன், வேண்டா வெறுப்பா பேசுறேன், எங்க அம்மா கிட்ட எரிஞ்சு விழறேன். என்னன்னு சொல்ல தெரியல. உன் மனசு புண்படுற மாதிரி நடந்திருந்தா ஐ எம் சாரி மைதிலி. கொஞ்ச நாளாவே நீங்க பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்க நீங்க மாறி போயிட்டீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காதலிச்சதே தப்போன்னு எனக்கு தோணுது. என் நிலைமை எனக்கு தானே தெரியும். இரு, உன் பிரச்சனை என்ன? ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத. எதை வச்சு நான் மாறிட்டேன்னு நீ சந்தேகப்படுற? எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம விஷயத்த சீக்கிரமா உங்க வீட்ல சொல்லி நல்ல முடிவா எடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க இந்த விஷயத்த கண்டுக்கவே இல்லை. ஓஹோ, இதான் உன்னோட பயமா? அப்ப நான் சொல்ற மாதிரி நடந்துக்க. என்ன, உன்னை பார்க்க எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாலும் யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டே இரு. உங்க அம்மாவும் வெறுத்து போய் நான் பார்க்குற எந்த மாப்பிள்ளையும் உனக்கு பிடிக்கலையே அப்படின்னா உன் மனசுல யாராவது இருக்கானான்னு கேட்பாங்க. அப்போ பட்டுன்னு நம்ம மேட்டர் சொல்லிடு. அதையும் மீறி பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னு வையேன், நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஏன் நான் சொல்ற மாதிரியும் பண்ணலாமே. எப்படி? நேரா எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு உங்க அப்பா அம்மா முன்னாடி நிறுத்தி, இதுதான் நான் விரும்புற பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது இவ கூட தான் நடக்கணும், தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா அதுதான் காதலிக்கிற ஆம்பளைக்கு அழகு. அப்படியும் பண்ணலாமே. யோ, உனக்கும் எனக்கும் அந்தஸ்து தான் குறுக்க நிக்குது. அதையும் மீறி நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா நீ தான் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். நான் வந்து உன் வீட்டுல சொல்றதுக்கும் நீயா போய் உன் வீட்டுல உண்மையை சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எதை செஞ்சா கம்பீரமா ஆம்பளத்தனமா இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. அடேங்கப்பா, பாக்குறதுக்கு அம்மாஞ்சி பொண்ணு மாதிரி இருந்தாலும் ரொம்ப விவரமா தான் பேசுற. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ இவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருப்பேன்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மக்கு பொண்ணா பார்த்து காதலிச்சிருப்பேன். டூ லேட். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, வசமா மாட்டிக்கிட்டேன். கவலைப்படாத மைதிலி, நீ சொன்ன மாதிரியே நம்ம காதல எங்க வீட்டுல சொல்லி ஓகே வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
சரி. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா. சரி கிளம்பலாமா? ஐயோ. என்னமோ சார், ஊருக்கு வந்திருக்க ஆபத்தை எப்படிடா சமாளிக்க போறோங்கிற கவலையில யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா தாத்தா, நாம இந்த நாமலூர் கிராமத்துக்கு வந்தப்போ இந்த கிராமம் ரொம்ப அமைதியா இருந்தது. வேலை கம்மி. இந்த தண்டனை காலத்தை இங்க அமைதியை கழிச்சிட்டு நம்மோட பூதலோகத்துக்கு திரும்பி போயிடலான்னு இருந்தோம். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு பயங்கரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல தாத்தா. ஏமோ சார், நீ லீசு அங்க தோற்கடிச்சப்ப நம்ம பூத கடவுள் தோன்றி உனக்கு நிறைய சக்திகள் கொடுத்தாரு. எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல தண்டனை காலம் முடிஞ்சு பூதலோகம் திரும்ப போற உனக்கு எதுக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கணும்? அப்போ அதுக்கு வேலை இருக்கு, அடுத்தது ஆபத்தும் இருக்கு. அந்த நேரத்துல இந்த சக்திகள் உனக்கு உதவுன்னு அர்த்தம். புரியுது தாத்தா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்துக்கள் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம கடவுள் எனக்கு புதுசு புதுசா சக்திகளை கொடுத்திருக்காரு. தாத்தா, உங்க அனுபவத்துல ரத்த காட்டேரிங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமே வந்ததில்லை. பூதங்களுக்கு நண்பர்கள் பகைவர்கள் 2 வகை உண்டு. அதுல ரத்த காட்டேரிங்க நமக்கு பரம எதிரிங்க. ரத்த காட்டேரிகளை பத்தி தாரா அக்காவுக்கு நிறையவே தெரியும்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? தாராளமா. இது வரைக்கும் நாம தான் மனுஷங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தோம். இப்பதான் பூதங்களுக்கு ஒரு பொண்ணு உதவி பண்றான். அது நமக்கு ரொம்ப அவசியமானதான். கேட்கலாம். மூசா, நான் இந்த ஊருக்கு முதல்ல வந்தப்போ உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்கு. நான் போற ஊர்ல ஒரு அமானுஷம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், இல்ல என்னையே அது தேடி வந்துடும் சொன்னீங்க. ஆனா எனக்கே பயமா தான் இருக்கு. நான் வந்த நாவலூர்ல ரத்த காட்டேரிங்க எனக்கு முன்னாடியே வந்து தங்கியிருக்கோன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அம்மா, இந்த ரத்த காட்டேரிங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுமா. நெருப்புக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனா சூரிய ஒளிக்கு பயப்படுவாங்க. கொஞ்ச நேரம் உச்சி வெயில நின்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. நம்ம நாட்டுல பொணங்களை எரிக்கிற வழக்கம் இருக்கிறதுனால ரத்த காட்டேரிகள் பெருகிறதுக்கு வழியே இல்லாம இருந்துச்சு. ஆனா நம்ம நாட்டை குறி வச்சு அவங்க வந்திருக்காங்கன்னா ஏதோ பெரிய சதி திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். சென்னைக்கு போனா 2 நாள்ல நிறைய ரகசியங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்னால வர முடியும். உண்மையாவே ரொம்ப பயங்கரமான தீய சக்தி தான் இவங்க. சரி தாரா, ரத்த காட்டேரிகளால கடிப்பட்டவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது? குணமாக்கக்கூடிய வழி ஏதாவது தெரியுமா? ஏன்னா அதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். தாத்தா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, தீய சக்திகளை எதிர்க்கக்கூடியது தெய்வ சக்தி தான். அதாவது மத சின்னங்கள், தெய்வ உருவங்கள் இதெல்லாமே டிராகுலாக்களை தடுத்து நிறுத்தும். ஆனா மருந்துன்னு பார்த்தா தெய்வீக மூலிகைகள்னு சொல்லப்படுற வில்வம், துளசி, வேம்பு இத 3யும் சம அளவுல எடுத்து சாறு புழிஞ்சு ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுத்துட்டு வந்தா நிச்சயமா குணம் தெரியும். முதல்ல நாம பிரகாஷனுக்கு மருந்து கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். அதே சமயம் இந்த டிராகுலாக்கள் ஊர்ல யாரையும் கடிக்காம பாத்துக்கணும். பைக் சத்தம் கேக்குது, பிரகாஷா தான் இருக்கும். பாப்பா, ஹாய். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பிரகாஷ், ட்ரீட்மெண்ட்காக இங்க தங்கி இருக்கிறதுல உங்களுக்கு சிரமம் இல்லையே? எனக்காக நீங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். பிரகாஷ் தம்பி, அந்த வார்த்தையை மட்டும் பேசாதீங்க. உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இதை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது மட்டும் முடியாதுங்க. ஏன்பா அப்படி சொல்ற? பின்ன எங்க வீடு ஹாஸ்டல் மாதிரி, ஆனா உங்க வீடு ஜாலியான ஹோட்டல் மாதிரி. நானே எங்க வீட்டை மறந்துடணும்னு இருக்கேன். எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கறதுக்கு நான் ரெடி. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். தேன்மொழி மட்டும் வராம இருந்திருந்தா சின்ன தாயி கயல்வெளியோடதும் தேன்மொழியோடதும்
முழு ரகசியத்தையும் சிக்னல் போட்டோன்னே வண்டிங்க போற மாதிரி சும்மா லகலகலகலாம் அவுத்துட்டு இருப்பாங்களே, என்ன பண்றது? தேன்மொழி வந்து கெடுத்து விட்டாங்களே. ஆனா முதல்ல பார்த்தப்போ தேன்மொழி கிட்ட இருந்த ஆக்ரோஷம் இப்ப இல்ல. கொஞ்சம் சாஃப்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, முதல்ல தேன்மொழிக்குள்ள கயல்விழி இருந்துச்சு. அதனால தேன்மொழி கயல்விழி மாத்தி மாத்தி வந்தாங்க. இப்போ வெறும் தேன்மொழி மட்டும்தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு போச்சு வந்துச்சுன்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னு சொல்லுங்கப்பா. இனிமேல தேன்மொழியை ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஆனா வேற என்ன செய்யலாம்? ஹலோ ஆன்ட்டி, என்ன அமைதியா நிக்கிறீங்க? இது உங்க கதை, உங்க கான்செப்ட். நீங்களும் ஏதாவது ஐடியா எடுத்துடுங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலப்பா. சூப்பருங்க, வெரி குட்டா போச்சுங்க. இப்படி பண்ணினா எப்படி? மீனை தேடி நாம போறதை விட தூண்டில்ல புழுவை குத்தி போட்டா மீன் தூண்டில தேடி தானா வரும்ல. கயல்விழி கேட்டதா தேன்மொழி சொன்ன பரிகாரப்படி உங்க சித்தப்பாவை இங்க கொண்டு வருவோம். என்ன சொல்ற கௌரி? அவர் இங்க வந்தா எதுவுமே ஆகாம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஐயோ, இதெல்லாம் வேணாம். இது விபரீத விளையாட்டு. இல்ல ஆண்டி, இது விபரீத விளையாட்டு இல்ல. ஒரு தூண்டில், ஒரு பொறி, அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? எல்லாத்தையும் விட ஒரு உயிர். ஆமா, இது வரைக்கும் எத்தனையோ உயிர் போயிருக்கே. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்காக இந்த உயிர் போகட்டும்னு நான் சொல்லல. இனிமே எந்த உயிரும் போகாம இருக்க இந்த உயிரை வச்சு தடுப்போன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க கௌரி. தொடர்ந்து உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே இறந்துட்டு இருக்கிறதுனாலயும் இப்பவும் கயல்விழி உங்க சித்தப்பா குடும்பத்தையே பலி கேட்கிறான்னு சொல்றதாலையும் இங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கலன்னு லெட்டர் போட்டு உங்க சித்தப்பாவை அங்கிருந்து வரவழைப்போம். அவருக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து நாம அவரை ஃபாலோ பண்ணி போவோம். அப்போ அவரை பழி வாங்கறதுக்கு அந்த அமானுஷ்ய சக்தி வரும்ல. அப்போ கப்புன்னு அவர் அமுக்குனா அது உண்மையிலேயே அமானுஷ்ய சக்தியா, கயல்விழியா, தேன்மொழியா, இல்ல இவங்க பேரை சொல்லி வேற யாராவது கொலை பண்றாங்களான்னு தெரிய வரும். எல்லா மர்மங்களுக்கும் ஒரு விடை கிடைச்சிடும். நம்ம வேலையும் முடிஞ்சிடும். சூப்பர் ஐடியா கௌரி. ஆமா கௌரி, சூப்பரா இருக்கு. ஏன் கௌரி, இத நீ முதல்ல சொல்லிருக்க கூடாது? முதல்ல எனக்கு தோணல. ஆண்டி, முதல்ல உங்க சித்தப்பா அட்ரஸ் கொடுங்க. இதுல எந்த சிக்கலும் வந்துராதே. நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கறோம்ல ஆண்டி, எந்த சிக்கலும் வராது. நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுங்க. ஆன்ட்டி, நீங்களா அட்ரஸ் தரீங்களா இல்ல நாங்களா கண்டுபிடிச்சு உங்க அப்பா லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி போடணுமா? இல்ல வேண்டாம். அப்பா எழுதுற மாதிரி எழுதி போட்டாதான் சித்தப்பா நம்புவாரு. சரி வாங்க, நான் அட்ரஸ் தரேன். வாங்க போலாம். சிந்தனையை கலைப்பதற்கு மன்னிக்க வேண்டும் மகாம்போ. நீங்கள் இவ்வளவு தீவிரமாக சிந்தனையில் மூழ்கி இருந்ததை நான் பார்த்ததே இல்லையே. தலைமை பொறுப்பில் இருப்பவனுக்கு மேலோட்டமான சிந்தனை ஏது துர்முகி? என் கவலையெல்லாம் புது எதிரியை பற்றித்தான். நான் இந்த நாவலூரை தேர்ந்தெடுத்ததின் காரணமே இங்கு வாழும் அப்பாவி மக்கள்தான். பிறப்புக்கும் சாவுக்கும் விதியின் மேல் பழியை போட்டுவிட்டு அதற்கு மேல் ஆராயாத அறியாமைதான். இதுவரைக்கும் தங்கு தடையில்லாமல் போராடி ஒருத்தியை நம் இனத்தில் சேர்த்தோம். அதற்குள் நாம் யார், நாம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவன் கண்டுபிடித்து விட்டான். தலைவரே, அவனுக்கு நம் இருப்பிடம் எப்படி தெரிந்தது? நமது கெட்ட நேரம் அவனுக்கு நல்ல நேரமாக அமைந்து விட்டது. பிரகாஷை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். அப்பொழுதே என் உள் உணர்வு சொல்லியது, இவன் சாதாரணமானவன் அல்ல என்று. அது இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. நம்மை எச்சரித்து விட்டு போயிருக்கிறான். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நாம் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறோமா தலைவரே?
உண்மையை பேசிவிட்டால் பயந்து விட்டான் என்று அர்த்தமா? இந்த பொடியனை விட சக்தியுள்ள எதிரிகளை எல்லாம் சந்தித்து போராடி வளர்ந்தது நமது இரத்த காட்டேரி இனம். புலி பதுங்குவதை பார்த்து அது பயந்து விட்டது என்று சொல்லுவார்களா? அது வேட்டையாடும் தந்திரம். எவனோ ஒருத்தன் எச்சரித்தான் என்பதற்காக நாம் நம் லட்சியத்தை விட்டுவிட முடியுமா? எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சிறுவன் யார்? அவனுடைய சக்தியின் அளவு என்ன என்பது தெரிந்துவிட்டால் அதற்கு ஏற்றாற்போல் வியூகம் அமைத்து அவனை தாக்கலாம். கூடிய விரைவில் அவன் யார் என்பதையும் அவன் பூர்வீக வரலாற்றையும் கண்டுபிடித்து விடுவேன். அதன் பிறகு எதிர்த்தாக்குதல் தான். எனதருமை செல்வங்களே, துர்முகி, அகோரா, ராசாத்தி, உங்கள் தலைவன் மொகாம்போ இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் மனம் தளரக்கூடாது. இப்பொழுது நமது அடிமை பிரகாஷை அழைக்கப் போகிறேன். நமது முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட்னு சொல்லி பிரகாஷை உங்க வீட்டில் தங்க வச்சிட்டோம். அடுத்ததா என்ன செய்யறது தாத்தா? முதல்ல நீ சொன்ன மாதிரி வில்வம், வேம்பு, துளசி இந்த 3 தெய்வீக இலைகளோட சார் எடுத்து பிரகாஷ் கொடுத்து பார்ப்போம். அவன் உடம்புல கலந்திருக்கிற டிராகுலாவோட ரத்தத்தோட வீரியத்தை அது நிச்சயமா கட்டுப்படுத்தும். அதே சமயம் இதுக்கு சரியான மருந்து என்னங்கிறதையும் நாம கண்டுபிடிச்சாகும். எங்கள் ராஜ்யத்தின் 2வது பிரதிநிதியை உன் தலைவன் மொகாம்போவின் குரலுக்கு கட்டுப்படும். எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, பிரகாஷ் அண்ணன் டிராகுலாவால எத்தனை தடவை கடிப்பட்டிருக்காருன்னு தெரியல. என்னோட பயமும் அதுதான். 3 தடவை கடிப்பட்டு ரத்தம் கொடுத்திருந்தா, கடவுளே, அப்படி ஒண்ணு நடந்திருக்க கூடாது. இன்னும் ஒரே ஒரு முறை நமது ரத்தம் கலந்து விட்டால் போதும். பிறகு நீ எங்களில் ஒருவன். அதனால் நீ எங்கிருந்தாலும் தலைவனின் குரலுக்கு கட்டுப்பட்டு வா. பிரகாஷ் அண்ணன் தான் டிராகுலாவால கடிப்பட்ட கடைசி ஆளா இருக்கணும். இனி எந்த ஒரு மனுஷனையும் நாம கடிக்க விடாம பாத்துக்கணும். ஆமா மச்சான், அந்த வேலையை வேற யாருக்கிட்டையும் ஒப்படைக்காம நாம தான் செய்யணும். சரி தாத்தா, அந்த டிராகுலாக்கள் விரும்புற உருவத்துக்கு மாறக்கூடியவங்க. அதனாலதான் தாராக்கா உருவத்துல வந்து பிரகாஷ் அண்ணனை கடிச்சு ரத்தம் குடிச்சிருக்காங்க. அதனால நாம ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். என்ன தாரா, ஏதோ சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குற மாதிரி தெரியுது. டிராகுலாக்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம எந்த விதமான தற்காப்பு நடவடிக்கையும் ஏற்பாடு பண்ணாம டிராகுலாக்கள் யாரையும் கடிக்காம தடுக்கணும்னா எப்படி? நானாவது கையில அம்மன் காப்பு போட்டிருக்கேன். நீங்களும் மூசாவும் தெய்வங்களோட உருவங்கள் பதிச்ச டாலரோ இல்ல மோதிரமோ எதுவுமே போட்டுக்கல. ஆனா ரொம்ப தன்னம்பிக்கையோட டிராகுலாக்களை தடுக்கணும்னு பேசினா எனக்கு சந்தேகம் வராதா? அமானுஷம் ஆராய்ச்சி பண்ற பொண்ணாச்சே, அதான் ரொம்ப லாஜிக்கோட பேசுற. நீ வெளிப்படையா கண்ணுக்கு படுற சக்தியே சொல்ற. நாங்க நம்புறது உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியே. அந்த மகா சக்தி எப்பேற்பட்ட டிராகுலா கிட்ட இருந்தும் எங்களை காப்பாற்றும். உன் எண்ணங்களை ஆக்கிரமித்திருக்கும் உன் தலைவன் மொகாம்போ அழைக்கிறேன். உன்னை அர்ப்பணிக்க என்னை நோக்கி வா.